Taste the Daily. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் குழந்தைகளிடையே பெரும் பிரச்சனையாக இருந்து வரும் ஊட்டச்சத்து குறைபாட்டை அரசு அறிந்துள்ளதா? அப்படியானால் இதை சமாளிக்க எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்று அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பினார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் சர்வதேச விதிமுறைகளின்படி தமிழ்நாடு உள்பட மாநில வாரியாக குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை வழங்க எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்த மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் 2024ஆம் ஆண்டு தரவுகளின்படி 38.9% குழந்தைகள் வளர்ச்சி குன்றியவர்களாகவும் 17% குழந்தைகள் எடை குறைவாகவும் 5.2% குழந்தைகள் பயனற்று இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அங்கன்வாடி 2.0 திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்கவும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் நோக்கத்தோடு சமூக மேலாண்மைக்கான நெறிமுறையை வெளியிடப்பட்டு அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் அளவு குறித்தும் கடந்த 5 ஆண்டுகளில் வணிக நிலக்கரி சுரங்கங்கள் மூலம் எடுக்கப்பட்ட உற்பத்தி விவரங்கள் மற்றும் உள்நாட்டு நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்கவும் இறக்குமதியின் அளவை குறைக்கவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பினார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் ஆஸ்திரேலியா, கனடா, சீனா, இந்தோனேஷியா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் அளவினை வெளியிட்ட அமைச்சர் 2023 முதல் 2024 வரை 2066.54 டன்னும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திமுக அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஆடு மாடுகளைப் போல பெண்களை பிடித்து திமுகவினர் தள்ளிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பேருந்து நிறுத்தம் அருகே திமுக அமைச்சர் வந்தபோது நலத்திட்ட உதவிகள் என்ற பெயரில் பெண்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கிய பெண்களை திமுகவை சேர்ந்த சி.கே. ராதாகிருஷ்ணன் என்ற நிர்வாகி வயதானவர்கள், வயசு பெண்கள் என்று பாரபட்சம் பாராமல் ஆடு மாடுகளைப் போல அனைவரையும் மேலே கை வைத்து அநாகரிகமாக இழுத்து தள்ளினார். திமுக நிகழ்ச்சியில் பெண்களை வரவழைத்து திமுகவினர் ஆடு மாடுகளைப் போல இழுத்து தள்ளியிருப்பது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது. சென்னை அண்ணாநகர் மண்டலத்துக்கு உட்பட்ட விருகம்பாக்கம் கால்வாய் மற்றும் நல்லான் கால்வாய் தரைப்பாலங்கள் இடிந்துவிடும் அபாய நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். விருகம்பாக்கம் கால்வாய் தரைப்பாலம் மிகவும் சேதமடைந்துள்ளதால் அவசர மருத்துவ சேவை, இறுதி ஊர்வலங்கள் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பயன்படுத்த முடியவில்லை என்று வேதனை கூறிய எம்.எச். குடியிருப்பு பகுதி மக்கள் பாலத்தை சீரமைக்கும் பணிகளை ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தும் பணிகள் தொடங்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். இதேபோல் கீழ்ப்பாக்கம் கார்டன் மண்டபம் சாலை வழியாக செல்லும் நல்லான் கால்வாய் தரைப்பாலமும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த பிரிட்ஜு தெரியக்கூடாதுன்ட்டு பாருங்கள், அந்த திரை வரையும் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே இந்த திரையை நடுவில் அந்த கல்லெல்லாம் எழுப்புனாங்க. இந்த வேலையெல்லாம் கூட நம்ம தான் ஸ்டாப் பண்ணுவோம் எல்லாமே. ஏன்னா அந்த செவரு எழுப்பிட்டாங்க. ஆனால் கட்டினா எல்லா பிரிட்ஜிலும், சென்னையில் இருக்க எல்லா பிரிட்ஜிலையும் யாரும் முழு செவரு 5 அடி செவரு உயரம் எழுப்புறது கிடையாது. ஜாலி போட்டு தான் செவரு கட்டுவாங்க. நீங்கள் அப்போ 5 அடி ஜாலியே இல்லாத செவரு கட்டுறீங்கன்னா அப்போது அந்த பிரிட்ஜை மறைக்க தானே பார்க்குறீங்க. முதல்வர் காணொலி காட்சி மூலியமாக அடிக்கல் நாட்டினார். இந்த பிரிட்ஜை பற்றி அடிக்கல் நாட்டி 4 மாதம் மேலே ஆகிடுச்சு. வெறும் செங்கல் மட்டும்தான் வச்சுட்டு போயிடறாங்க தவிர இந்த பிரிட்ஜை பற்றி யாரும் கண்டு கொள்ளுதல் இது எதிர்க்கும்.